Hi, good morning. Thank you for accepting. My name is Dominic Shetty, and third year AI Mr. Sir. So, are you from which department? So, sir, can you tell me the journey? Are you from which department? So, I need to know my audience. So, you people are having interest in business, or am I audible? Yes, sir, you are audible. Actually, what I'm asking is, I need to know about my audience. So, then only I can able to deliver a proper content, right? Oh, sure, sir. So, are you from which department? Or you people are already having any interest in business, something like that? Well, I thought about financing. Oh. Everybody knows Tamil, right? தெரியும். ஓகே ஃபைன். ஸோ என்னோட ஜேர்னியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு 5 மினிட்ஸில். ஸோ என் நேம் வந்து குணசேகர் செல்வராஜ். நான் ஹாப்பி வாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணிட்டு இருக்கேன். தென் இதுக்கு முன்னாடி ஜி ட்ரான்ஸ் ஃபூட்டர் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உங்களை மாதிரி காலேஜில் இருக்கப்ப தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் அது. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் ரிலேட்டடாக. ஸோ ஒரு ரீட்டைல் அவுட்லெட் வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டி இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நான் ஒரு ஃபுட்டர் அவுட்லெட் ஆரம்பித்தேன். சரவணம்பட்டியோட ஃபர்ஸ்ட் பிராண்டட் ஃபுட்டர் அவுட்லெட் வந்து அதுதான். ஸோ அந்த பிஸ்னஸில் நல்லா ஏர்ன் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் ஜி ட்ரெண்ட்ஸ் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பிராண்டட் ப்ராடக்ட், ஒரிஜினல் பிராண்டட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டாக ஓப்பன் பண்ணோம். ஸோ அது வந்து நான் காலேஜ் முடிச்சு 2019 ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் அது. 2022 வந்து ஆஃப்டர் கொரோனா அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணேன். பிகாஸ் அதில் வந்து லாஸ்ன்னு சொல்றதை விட கத்துக்கிறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. ஸோ இன்னும் எஃபெக்டிவாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2022 முன்னாடி அந்த பிஸ்னஸ் டவுன் பண்ணிட்டு தென் அந்த பிஸ்னஸ்ல கத்துக்கிட்ட சில விஷயங்களும் தென் ஃபேமிலியில ஃபேஸ் பண்ண சில ப்ராப்ளமையும் வச்சு ஹாப்பியா இருக்கானதுதான். பட் இதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா நாங்க பண்றோம் அப்படின்னம்னா மெடிக்கேட்டட் ஃபுட்வேரை நம்ம டார்கெட் பண்றோம் ஹாப்பி வாக்ல. ஸோ விச் மீன்ஸ் ஒரு பிஸ்னஸ் வந்து ஜென்ரலைஸ்டு கேட்டகரியில இருந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபைட் கேட்டகரிக்குள்ள மாறுறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்ச இடம் வந்து என்னோட ஃபேமிலியில ஒரு பர்சன். ஸோ அவருக்கு வந்து ஃபுட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப நாளா இருந்தது. ஸோ அந்த ஃபுட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ப்ராப்பர் ப்ராடக்ட் இங்கே யார்கிட்டயுமே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ப்ராடக்ட்டை நம்ம பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க்ல தான் இந்த ஹாப்பி வாக் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு ஹாப்பி வாக் வந்து இந்தியாவில் டாப் 10 சோசியல் என்டர்பிரைஸ் கம்பெனியில் டாடா மூலமா செலக்ட் பண்ண 2023 டாப் 10 சோசியல் என்டர்பிரினர்ஷிப் கம்பெனியில் ஒரு கம்பெனியை செலக்ட் ஆச்சு. தென் ஆல்மோஸ்ட் ஒரு 20 அவார்ட்ஸ்க்கு மேலே ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த வித்தின் 1.5 இயர் டைம் பீரியடுக்குள்ள ஹாப்பி வாக் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து டயபெட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட் ப்ராப்ளம் இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் ஒருத்தராவது இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா மெடிக்கல் ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? பட் இதே வந்து ரொம்ப டவுன் சவுத்தோ இல்லை ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு அந்த மெடிக்கல் ஆக்சசிபிலிட்டி பெருசாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு எப்படி எஃபெக்டிவான மெடிக்கேட்டட் ஃபுட்வேர்ஸை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கே சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். தென் அதுக்காக ஆரம்பித்த கம்பெனி தான் ஹாப்பி வாக். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அக்ராஸ் இந்தியா எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து செல் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இயர்லி ஃபர்ஸ்ட் இயர்லேயே எங்களோட பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரேக் ஈவன் ஆகுமான்னு நினைச்ச ஒரு கம்பெனி ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவனை தாண்டி கேஷ் பாசிட்டிவ்னு சொல்லி பிரேக் ஈவனை தாண்டி ப்ராஃபிட் மேக் பண்ணுற கம்பெனியாக வித்தின் 1 இயர்ல எங்களால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி என்னோட பிஸ்னஸில். டோட்டலாக இது வரைக்கும் 3 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. தென் ஒரு பிஸ்னஸை நான் ஷட் டவுனும் பண்ணியிருக்கேன். அதில் ஃபெயிலியரும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபெயிலியர்லேருந்து அந்த ஸ்டடியை வச்சா தேர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். தேர்ட் பிஸ்னஸ் தான் இதுக்கு இதுதான் என்னோட ஜேர்னி. கம்ப்ளீட்டாக ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். தென் என்னோட தேர்ட் பிஸ்னஸோட ஜேர்னி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களுக்குலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எதுவாக இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? யார் வேணாலும் பேசுவாங்க. நான் ஒரு ஆளாக பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கேன். ஸோ பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு இருக்க பெரிய பயம் என்ன? ஓகே, ஃபெயிலியர் வந்து ஆக்சுவலா ஃபெயிலியர் வந்து பார்ட் ஆஃப் சக்சஸ் தான். ஃபெயிலியர் நீங்க தனியாலாம் பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ நான் நிறைய காலேஜஸ்ல போயிருக்கேன். அங்க வந்து அதிக விஷயம் வந்து என்கிட்ட பணம் இல்லை, அதனால நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது கஷ்டம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸாவே இருக்கும். கரெக்டா? ஸோ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு பணம் வேணும். அந்த பணம் என்கிட்ட இல்லை, எங்க வீட்லயும் கொடுக்க மாட்டாங்க. நான் எப்படி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் ஒரு இந்தியன் மைண்ட் செட் அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான்
நான் வெறும் 50,000 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுவும் பார்ட் பை பார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு பிசினஸோட வேல்யூ வந்து மோர் தென் a crore. வெறும் 1 இயர்ல நம்மளால அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் பிசினஸை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமயே. அதுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிசினஸ் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதை நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஏகப்பட்ட லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டியும் கூட ஒரு ப்ராப்பர் பிசினஸ் பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இங்க பிசினஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த பிசினஸை எக்கனாமிக்கலா க்ரோத்தும் பண்ண முடியும், சக்சஸ்க்கும் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் நான் என்னோட தேர்ட் பிசினஸ்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சக்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்க உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க உங்களுக்கு வந்து ஐடியாக்காக ஃப்ரீயா மீன்ஸ் கிராண்டா அமௌண்ட் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஐவிபின்னு சொல்லி சொல்லுவோம், இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்ட்டு. உங்கள்கிட்ட ஐடியா மட்டும் இருந்துச்சுனாவே அதுக்கு அப் டு நீங்க 5 lakh வரைக்கும் கிராண்டா வாங்க முடியும். திருப்பி எல்லாம் நீங்க கட்ட தேவையில்ல, அந்த காசை லோன் கிடையாது, இட்ஸ் அ கிராண்ட். நீங்க 5 லட்ச ரூபா வரைக்கும் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா காசு கொடுக்கும். நீங்க பிசினஸ் பண்ற இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்க அந்த பிசினஸை உங்க ஐடியாவை ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு தான் அந்த 5 லட்சமே தவிர பிசினஸ்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு எகைன் நீங்க 10 லட்ச ரூபா எகைன் கவர்மெண்டே உங்களுக்கு ஃப்ரீ அமௌண்டா கொடுக்கும். அது டான்சீட் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல பண்ணிட்டு இருக்காங்க. தென் இதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த அமௌண்ட் பத்தல, நான் கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபார்மா ஒரு பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா பிஎம்இஜிபின்னு சொல்லிட்டு ஒரு லோன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதுல என்னோட கம்பெனி நான் அதுல தான் ஆரம்பிச்சேன். ஸோ பிஎம்இஜிபி லோன் நீங்க அவைல் பண்ண முடியும். நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 lakh அவைல் பண்ண முடியும். நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா 15 lakh வரைக்கும் லோன் அவைல் பண்ண முடியும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு லோன் நீங்க ரீபே பண்ற மாதிரி இருக்கும், பட் சப்சிடியும் இருக்கும். நீங்க ஒரு உமன் என்டர்பிரினரா இருக்கீங்க அப்படின்னா 35% சப்சிடி. 10 லட்ச ரூபா லோன் வாங்கினீங்கன்னா 6.5 lakh ரீபே பண்ணா போதும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு மென்னா இருக்கீங்க அப்படின்னா 25% சப்சிடி கிடைக்கும். ஸோ 10 lakh நீங்கள் லோன் அவைல் பண்ணுறீங்கன்னா 7.5 lakh நீங்கள் ரீபே பண்ணால் போதும். இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்னைக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வந்து ஒரு 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 பேரியராக இருக்க போகிறது இல்லை இனிமே அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல நான் கொடுக்கணும்னு நினைச்ச இன்புட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம். சார் இந்த கம்பெனியில் நீங்கள் வேற ஏதாவது மாடிஃபை பண்ணணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா என்ன சார் பண்ணுவீங்க? இல்லை புரியல, எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறீங்க? சார் ஏதாவது நீங்க டெவலப் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு உங்க கம்பெனில நினைச்சீங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? இல்ல எங்களோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் டே டு டே வந்து நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஹாப்பி ஒர்க் ஆரம்பிச்ச புதுசுல இங்க மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை வாங்கி செல் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல நாங்க ஹாப்பி ஒர்க் ஆரம்பிச்சோம். ஸோ இங்க ஃபுட் கேருக்கு ப்ராடக்ட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, குளோபல் மார்க்கெட் ஓப்பனா இருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம வித்தா மட்டும் போதும், சம்பாரிச்சலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஹாப்பி ஒர்க் ஆரம்பிச்சோம். ஸோ ஹாப்பி ஒர்க்கை ரிஜிஸ்டர் பண்றப்ப ஹாப்பி ஒர்க் ஆன்லைன் ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். இன்னைக்கு நாங்க இருக்க சிச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்டா வேற. எங்க அளவுக்கு ப்ராப்பரா ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற கம்பெனி இல்ல. ஸோ அதனால நாங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். தென் யூனிக்கான சொல்யூஷன் எப்படி ப்ரொவைட் பண்றதுலையும் கான்சென்ட்ரேட் பண்றோம். ரிமோட் லொகேஷன்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு எப்படி ஆக்சசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி தரது. நீங்க வீட்லயே இருந்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ சிவியர் ஃபுட் கண்டிஷன் இருந்தாலும் உங்களுக்கான ப்ராப்பர் ஃபுட்வேர் உங்க வீட்டுக்கே வந்து சேரும் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட இதுல வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து டெவலப்மெண்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இங்க இனோவேஷன் அப்படிங்கிற பிசினஸ்க்குள்ள ஈச் அண்ட் எவ்ரி டே தேவைப்படுது. அதுக்காக யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். டெய்லியும் அதுக்கான டெவலப்மெண்ட் எங்களோட கம்பெனில நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார்ட் கம்பெனியை பிவட் பண்ண தெரிஞ்சாதான் கம்பெனி growth ஆகும். Thank you, sir. Hi, sir. Sir, எனக்கு ஒரு question. இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் இருக்கு, அதெல்லாம் உங்களோட பிசினஸ்ல எப்படி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா நெக்ஸ்ட்? டெஃபினட்டா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இல்லாம நம்ம பிசினஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ எங்களோட வெப்சைட்ல ஏஐ எனேபிள் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி 1 year ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எனேபிளிங் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா இப்போ எங்களோட இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் ஃபுட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நாங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபுட்ல மட்டும் ஒரு 23 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷனை வந்து அனலைஸ் பண்றதுக்கு டாக்டர் தேவைப்படுவாங்க. அந்த டாக்டர்கிட்ட நீங்க பேசி தான் ஃபுட் கண்டிஷனை கண்டுபிடிக்க முடியும். பட் நாங்க இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா, நீங்க ஏஐ கிட்ட பேச முடியும். எங்களோட வெப்சைட்ல வந்து நீங்க ஏஐ கூட டேரக்டா இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபீச்சர் எனேபிள் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு ஃபுட்ல என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா மட்டும் போதும், அதுவும் டிராப் டவுன்ல ஆப்ஷனாவே வந்துடும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் ஃபுட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது ஏஐ கண்டுபிடிச்சிரும். அந்த கண்டிஷனுக்கு எங்களோட ப்ராடக்ட்ல எது பெஸ்ட்டா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத அந்த ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ ரொம்ப குயிக்கா சிம்பிளா ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லாம பிசினஸ் இன்னைக்கு ரன் பண்ண முடியும். தென் நீங்க இன்னைக்கு யாரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் டெஃபினட்டா ஏஐ டெக்னாலஜி இல்லாம உங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ அதான் பேசிக். Thank you. மியூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் புவனேஸ்வரி, நீங்க பேசுறது கேட்கல. Sorry, sir. Thank you for your time, sir. ஓகேமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன்.
ஓகே, நான் லீவ் ஆயிக்கலாமா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்.